ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி மார்ச் 29ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வும் கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல அப்படி புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த நொடியில் உன் வாழ்க்கை மாறலாம், அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தாது. சரியா, நம்ம தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்னடா நமக்கு வெற்றியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தோண்டு போகக்கூடிய காலங்களும் உண்டு. அந்த மாதிரியான நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்முடைய முயற்சியை விட்டுவிடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னால், அதற்கு அடுத்த நொடி நமக்கு ஒரு மாற்றத்திற்கான நொடியாக இருக்கலாம். நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாற்றம் ஏற்படாமலே போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ச்சியாக வெற்றி அடையக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் முயன்று கொண்டே இருக்கணும். சரிங்களா, பாருங்கள், அடுத்த நொடியில் உன் வாழ்க்கை மாறலாம், அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தாது. சரிங்களா, ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஊதிய உயர்வு. யாருக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தது ஒரு 100 நாட்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக இந்தியாவில் 2005ஆம் வருஷம் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். சரிங்களா, இப்போ இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஊதிய உயர்வு வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு அறிக்கையில் இந்த மகாத்மா காந்தி தேசிய வேலை அந்த உறுதி திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை குறைந்தபட்சமாக 370 வரை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் தற்போது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய ஊதியங்களை ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான ஊதியங்கள் முன்ன பின்ன வழங்கப்பட்டு வருகிறது. அதை சீர் செய்வதற்காக மாநிலங்களில் 4லிருந்து 10% வரைக்கும் ஊதிய உயர்வு வழங்க வகை செய்வதற்கான அந்த அரசாணையை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா 18வது மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால் அரசாங்கம் தன்னிச்சையாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் புதிய திட்டங்களோ இல்லை ஏதோ ஒன்று அறிவு செய்ய முடியாது. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அனுமதி பெற்று இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊதிய உயர்வுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் பார்க்குறோம். இதன் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை விட ஒரு 4 முதல் 10% அந்த பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வர இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தமிழ்நாட்டில் 25 ரூபாய் பணியாளர்களுக்கு கூடுதலாக சேர்த்து இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 319 ரூபாய் வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, இப்போ நாம் தெரிஞ்சுக்கூட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறைந்தது ஒரு வருஷத்திற்கு 100 நாளைக்கு வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறதற்காக 2005ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இப்போ இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை 370 ரூபா வரைக்கும் வழங்கலாம் அப்படிங்கிறதற்கான ஒரு அறிக்கை சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பல்வேறு மாநிலங்களையும் இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய ஊதியத்தை 4லிருந்து 10% வரைக்கும் உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணையை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதல் பெற்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய டெய்லி அந்த ஊதியமானது 25 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 319 ரூபாயாக வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகினுடைய மிகப்பெரிய தாமிர ஆலை இந்தியாவில் குஜராத்தில் முந்த்ரா அப்படிங்கக்கூடிய பகுதியில் திறக்கப்பட்டிருக்கு. அதனுடைய முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்து அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது இந்தியா முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து தாமிர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டில் உற்பத்தி அதிகரித்து ஏற்றுமதி அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய சிந்தனையோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஜராத் மாநிலம் முந்த்ராவில் அதானி குழுமத்தினுடைய துணை நிறுவனமான கட்ச் காப்பர் நிறுவனம் சார்பில் சற்றேறக்குறைய 9,960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
உலகினுடைய மிக பிரம்மாண்டமான புதிய காப்பர் ஆலை தாமிர ஆலையினுடைய முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்து முதல் கட்டம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதன் மூலமாக இந்தியாவில் தாமிர உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆலை மூலமாக சற்றேறக்குறைய ஓராண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 லட்சம் டன் சுத்திகரிக்கப்பட்ட தாமிரத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இதனுடைய 2வது கட்டமும் நிறைவடைச்சு அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய ஒரு ஆண்டில் மொத்தமாக 10 லட்சம் டன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் சுத்திகரிக்கப்பட்ட தாமிரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? இப்போ நாம் இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய தாமிர ஆலையானது அதானி குழுமத்தினுடைய துணை நிறுவனமான கட்ச் காப்பர் நிறுவனம் மூலமாக குஜராத்தில் முந்த்ரா பகுதியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இதனுடைய முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்து ஃபேஸ் 1 திறக்கப்பட்டிருக்குது. சற்றேறக்குறைய 9,960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆலையானது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த முதல் கட்ட ஆலையிலிருந்து சற்றேறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் டன் சுத்திகரிக்கப்பட்ட தாமிரம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தேஜஸ் MK-1A போர் விமானம் சோதித்து பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்திய இராணுவத்திற்கு தேவைப்படக்கூடிய தளவாடங்களை முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யும் அப்படிங்கிற அந்த உயரிய சிந்தனையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்தை 2021 தயாரிப்பதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெங்களூரில் அமைந்திருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதை உருவாக்குறாங்க. இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை யார் வழங்கிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் CSIR நிறுவனத்தின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய ஏரோஸ்பேஸ் ஆய்வகம் பெங்களூரில் அமைஞ்சிருக்குது. இவங்க தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை வழங்கிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானத்தினுடைய போர் விமானத்தினுடைய சோதனை என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் முதல் கட்டமாக வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்த போர் விமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேம்படுத்தப்பட்ட ரேடார் அமைப்பு, பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் மிக நுண்ணிய தொலைத்தொடர்பு அமைப்புகள்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த விமானம் சற்றேறக்குறைய ஒரு 18 நிமிடம் பெங்களூரில் அது இயக்கப்பட்டு அதனுடைய முதல் கட்ட சோதனை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. சரிங்களா? இப்போ நாம் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK, சரிங்களா, தேஜஸ் MK-1A போர் விமானத்தினுடைய சோதனை முதல் கட்டமாக வெற்றிகரமாக பெங்களூரில் நிறைவடைந்திருக்குது. CSIR நிறுவனத்திற்கு கீழே செயல்படக்கூடிய தேசிய ஏரோஸ்பேஸ் ஆய்வகத்தினுடைய தொழில்நுட்ப உதவியோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் இதனை உருவாக்கி இருக்கிறாங்க. இதில் மேம்படுத்தப்பட்ட ரேடார் அமைப்பு, பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம கூட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் IMT ட்ரைலட் 2024. சரிங்களா? இது ஒரு கூட்டு இராணுவ போர் பயிற்சி. சரிங்களா? யாருக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நாடுகளுக்கு இடையேயான, சரிங்களா, அந்த IMTலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். I அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா, M அப்படிங்கிறது மொசாம்பிக், T அப்படிங்கிறது தான்சானியா. சரிங்களா? இந்த 3 நாடுகளினுடைய கடற்படை 2வது முறையாக இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ போர் பயிற்சி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரைலட். இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் அதாவது இது 2 கட்டங்களாக நடத்துகிறாங்க. இந்தியாவிலிருந்து இதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் INS திர் மற்றும் சுஜாதா இந்த 2 போர்க்கப்பல்கள் மொசாம்பிக் அண்ட் தான்சானியா போயிருக்கிறாங்க. முதல் கட்டத்தில் மொசாம்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்திலையும் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான்சானியாவில் இருக்கக்கூடிய மற்றொரு துறைமுகத்திலையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த வீரர்கள் பயிற்சிகளில் ஈடுபட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? அதாவது போர் பயிற்சி நடைபெறக்கூடிய பகுதின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த போர் கப்பலில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சியை மேற்கொள்ளாங்க INS திர் அண்ட் சுஜாதாவில். இதற்காக இந்த போர்க்கப்பல் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் மொசாம்பிக் அண்ட் தான்சானியா 2 நாடுகளுக்குமே போடு. அதுபோக இந்த 3 வீரர்களும் இணைந்து என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மொசாம்பிக்கில் ஒரு இடத்துல கூட்டுறான போர் பயிற்சியும் ஈடுபட இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? ரைட்? இப்போ நாம தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா, மொசாம்பிக் அண்ட் தான்சானியா இந்த 3 நாடுகள் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய கடற்படைக்கிடையேயான 2வது முத்தரப்பு கடற்சார் பயிற்சியான IMT ட்ரைலட் 2024 நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இதில் இந்தியா சார்பில் INS டிர் அண்ட் INS சுஜாதா ஆகிய 2 போர்க்கப்பல்கள் பங்கெடுத்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் டாக்டர் நீரஜ் மிட்டல். சரிங்களா? டாக்டர் நீரஜ் மிட்டல் யார் அப்படின்னு சொன்னால் இந்திய தொலைத்தொடர்பு ஆணையத்தினுடைய செயலாளராக தற்போது இருப்பவர் தான் டாக்டர் நீரஜ் மிட்டல். இப்போ இந்த நீரஜ் மிட்டலுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வசமாக இருக்குது. அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். என்ன பொறுப்பு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம். சரிங்களா? உலகளாவிய அளவில் தொலைத்தொடர்பு விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம். இப்போ
இப்போ இந்த அமைப்பின் கீழ் செயல்படக்கூடிய எண்ணிம புத்தாக்க வாரியம், அதாவது டிஜிட்டல் இன்னோவேஷன் போர்டு, சரிங்களா? இந்த போர்டினுடைய இணைத் தலைவராக என்ன செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் கோ சேர்ல இந்த நீரஜ் மிட்டல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரியா? அதாவது தொலைத்தொடர்பு துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு அமைப்பாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் இன்னோவேஷன் போர்டு இருக்குது. அதனுடைய இணைத் தலைவர்களில் ஒருவராக இந்திய தொலைத்தொடர்பு துறை ஆணை செயலராக இருக்கக்கூடிய டாக்டர் நீரஜ் மிட்டல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இன்டர்நேஷனல் டெலிகாம் யூனியன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ITU 1865 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் ஜெனிவால் அமைந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரியா? நாம தெரிஞ்சுக்கூட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய தொலைத்தொடர்பு ஆணையத்தினுடைய துறையினுடைய செயலாளர் டாக்டர் நீரஜ் மிட்டல் அவர்களை சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் கீழ் செயல்படக்கூடிய டிஜிட்டல் இன்னோவேஷன் போர்டினுடைய எண்ணிம புத்தாக்க வாரியத்தினுடைய இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் இந்திய ஹாக்கி வீரர்களில் குறிப்பிடும்படியான ஒரு வீரர் யார் அப்படின்னு சொன்னால் PR ஸ்ரிஜேஷ். கோல் கீப்பராக பணியாற்றக்கூடிய ரொம்ப அற்புதமான வீரர், கேரள மாநிலத்தை சார்ந்தவர். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அதனுடைய அத்லட்டிக் கமிட்டியினுடைய இணைத் தலைவர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது அத்லட்டிக் கமிட்டி அப்படிங்கிறது அந்த கமிட்டியில் வந்து வெவ்வேறு நாடுகளை சார்ந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வீரர்கள் சார்பில் ஆண்டுக்காண்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இணைத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். அதாவது ஒரு உறுப்பினர் தான், உறுப்பினரோடு சேர்த்து அவருக்கு என்ன ஒரு அந்தஸ்தும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இணைத் தலைவர்கள் ஒருவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம், சரியா? இப்போ நாம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தினுடைய அத்லட்டிக் கமிட்டியினுடைய இணைத் தலைவர்களில் ஒருவராக இந்திய ஹாக்கி வீரர்களில் ஒருவரான சிறந்த வீரர்களில் ஒருவரான PR ஸ்ரிஜேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? ரைட், நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சுவாமி ஸ்மரணானந்தா மகாராஜ் மறைவு அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம், சரிங்களா? இவர் யார் அப்படின்னு சொன்னால் மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தினுடைய 16வது தலைவராக பணியாற்றினவர் தான் இவர். வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது ராமகிருஷ்ண மடம் அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தனுடைய குருவாக கருதப்படக்கூடிய ராமகிருஷ்ணன் அவருடைய ஞாபகார்த்தமாக 1897 சுவாமி விவேகானந்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு மடம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ணா மிஷன். பல்வேறு சமூக தொண்டுகளை இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மடத்தினுடைய 16வது தலைவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சுவாமி ஸ்மரணானந்தா மகாராஜ் அவர்கள், சரியா? இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூரில் பிறந்தவர், சரிங்களா? 1929 தஞ்சாவூரில் பிறந்தவர். 1952 தன்னுடைய 22வது வயதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமகிருஷ்ண மடத்தில் இணைந்தார். ராமகிருஷ்ண மடத்தில் பல்வேறு வகையான பொறுப்புகளை வகித்து கடைசியில் 2017ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மடத்தினுடைய 16வது தலைவராக தேர்ந்தெடுத்து தற்போது வரைக்கும் பணியாற்றி கொண்டிருந்தவர். வயது மூப்பின் காரணமாக தற்போது காலமானார் அப்படிங்கிற தகவல் பார்க்குறோம். ரைட், நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கான ஊதியத்தை இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. அதற்கான அரசாணை இந்திய தேர்தல் ஆணையத்தோட அனுமதியோடு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம முதல் தகவலாக பார்த்தோம். அதாவது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை 370 உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு விதமான ஊதியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சூழலுக்கு ஏற்ப 4 முதல் 10% வரை ஊதிய உயர்வு வழங்குவதற்கான அரசாணை தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்குது. இந்த திட்டமானது 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குறைந்தது ஒரு வருஷத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தற்போது இதற்கான ஊதியம் 25 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டு எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 319 ரூபாய் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் அமைந்திருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் சார்பில் முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேஜஸ் MK-1A போர் விமானத்தினுடைய முதல் கட்ட சோதனை மிக வெற்றிகரமாக அமைந்திருக்குது அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இந்த விமானத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப உதவிகளை CSIR அமைப்பின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய ஏரோஸ்பேஸ் ஆய்வகம் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த விமானம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த விமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேம்படுத்தப்பட்ட ரேடார், பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள் இதில் பொருத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால்
உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான தாமிர ஆலை இந்தியாவில் குஜராத்தில் முந்த்ரா பகுதியில் அதானி குழுமத்தினுடைய துணை நிறுவனமான கட்ச் காப்பர் நிறுவனம் சார்பில் அதனுடைய முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்து ஃபேஸ் 1 திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். சற்றேறக்குறைய 9,960 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலையானது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலை மூலமாக ஓராண்டுக்கு சற்றேறக்குறைய சுத்திகரிக்கப்பட்ட தாமிரம் 5 லட்சம் டன் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது தாமிர உற்பத்தியை அதிகரிக்கணும், இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதற்காக இந்தியாவில் தாமிரத்தினுடைய அந்த உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதற்காக இந்த ஆலை திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் IMT Trialed 2024, அதாவது இந்தியா, மொசாம்பிக், தான்சானியா இந்த 3 நாடுகளினுடைய கடற்படைகள் இணைந்து மேற்கொண்ட 2வது முத்தரப்பு கடற்சார் பயிற்சி தற்போது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற தகவல் பார்த்தோம். இதில் பங்கேற்பதற்காக இந்தியாவினுடைய INS திர் மற்றும் INS சுஜாதா ஆகிய போர்க்கப்பல்கள் மொசாம்பிக் அண்ட் தான்சானியாவுக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய தொலைத்தொடர்பு ஆணையத்தினுடைய தற்போதைய செயலாளர் டாக்டர் நீரஜ் மிட்டல் அவர்கள் சர்வதேச தொலைத்தொடர்பு ஆணையத்தின் கீழ் செயல்படக்கூடிய டிஜிட்டல் இன்னோவேஷன் போர்டினுடைய இணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சர்வதேச தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கக்கூடிய அந்த ITU பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1865 உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அமைப்பு. இதனுடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய ஹாக்கி வீரர்கள் ஒருவரான கோல்கீப்பர் PR ஸ்ரிஜேஸ் அவர்களை சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தினுடைய அத்லெட்டிக் கமிட்டியினுடைய இணைத் தலைவர்கள் ஒருவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு நாட்டிலேருந்து வீரர்கள் சார்பில் வீரர்கள் அதில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த கமிட்டியினுடைய இணைத் தலைவர்கள் ஒருவராக மூத்த வீரரான PR ஸ்ரிஜேஸ் இடம்பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தினுடைய 16வது தற்போதைய தலைவராக விளங்கிய சுவாமி ஸ்மரணானந்தா வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவல் தான் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சுவாமி அவர்கள் 1929 தஞ்சாவூரில் பிறந்தவர். 1952 தன்னுடைய 22வது வயதில் ராமகிருஷ்ண மடத்தில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து 2017 மடத்தினுடைய 16வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போது வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவல் தான் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ராமகிருஷ்ண மடம் 1897 சுவாமி விவேகானந்தரால் தன்னுடைய குருவினுடைய ஞாபகார்த்தமாக பேலூர் மடத்தை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான மிஷனாக அமைப்பாக இருக்குது. இந்த மடம் உலகளாவிய அளவில் ஏழை எளிய மக்களினுடைய பல்வேறு கல்வி மற்றும் இதர விஷயங்களுக்காக சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒன்றாகும் இந்த ராமகிருஷ்ண மடம் விளங்கி வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.